அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அசிடிட்டி வாயு தொல்லைனால முதுகு வலி வருமா, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. டாக்டர், திடீர்னு நடுமுதுகில் பிடிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு வலி இருக்கு, இந்த வலி எனக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் வருது. அதே மாதிரி எப்பெல்லாம் எனக்கு செரிமான கோளாறுகள் இருக்கோ அப்பெல்லாம் கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாகுது. இது உண்மையா? சில டாக்டர்ஸ் சொல்றாங்க இந்த முதுகுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி கிடையாது. செரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கும் நடுமுதுகில் வலி வரலாம். இது நிறைய பேர் அனுபவபூர்வமாவே பார்த்திருப்பாங்க. ஸோ நடுமுதுகுல ஒரு வலி வருது, அதுவும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வருது அப்படின்னா அது செரிமானம் சார்ந்த ஒரு பிரச்சனையா கூட இருக்கலாம். சில பேருக்கு தொடர்ந்து கழுத்து வலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் கூட செரிமான கோளாறோட ஒரு அறிகுறியா இருக்கலாம். எப்படி இந்த அசிடிட்டி அப்படிங்கிறது முதுகு வலியை உண்டாக்குது? சாதாரணமா நம்ம வயிற்றுல இருந்து அமிலம் மேல வர்றதா அசிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வயிற்றுல இருந்து அமிலம் மேல வரும் பொழுது நம்ம உணவு குழாயில இருக்கக்கூடிய நரம்புகளை அது தூண்டுது. அந்த மாதிரி தூண்டுதலை உருவாக்கும் பொழுது அந்த நரம்பு தூண்டுதல் நம்ம நடுமுதுகுக்கு, அதே மாதிரி கழுத்தோட கீழ்ப்பகுதி வரைக்கும் அது பரவுது. ஸோ அந்த நரம்புகள் எல்லாமே அதிகப்படியாக தூண்டும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தசைகளும் பலகீனமாகுது. இல்லை அங்க நமக்கு ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது. ஸோ இது ரொம்ப காமனா பார்த்தீங்கன்னா 2 ஷோல்டர் பிளேட்ஸ் நம்ம சொல்லுவோம், அதுக்கு இடையில தான் இந்த வலி ரொம்ப காமனா வரும். ஸோ இது நரம்பு தூண்டுதல்கள் அந்த முதுகு தண்டுவடை வரைக்கும் போகிறதுனால வரக்கூடிய ஒரு வலி. ரெண்டாவது, இந்த மாதிரி நம்ம நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுக்கிறோம், இல்லை நம்ம ஒரு சேர்லேயே சாய்ந்த மாதிரி நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா வயிறு கொஞ்சம் பெருசாகி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டயஃப்ரம்னு சொல்லக்கூடிய உதரவிதான பகுதியை அழுத்தும் பொழுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளும் அழுத்தப்பட்டு அது உங்களுடைய கழுத்து பகுதிக்கு நடுமுதுகு வரைக்குமே உங்களுக்கு பரவலாம். இதனாலையும் உங்களுக்கு முதுகு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செரிமானம் நடக்கும் பொழுது வயிறு மந்தமான ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னாலே நம்ம உடம்புல காற்று, அதாவது வாயுக்கள் தேங்க ஆரம்பிக்கும். உடல்ல எங்கே பலகீனம் இருக்கோ அங்கெல்லாமே இது போய் தேங்க ஆரம்பிக்கும். ஈவன் சில பேர் சொல்லுவாங்க, ஸோ எனக்கு உடம்புல அங்கங்க அழுத்துனா உடனே ஏப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நம்மளுடைய தசைகளில் அந்த நரம்புகள் அதிகமான தூண்டப்படுறது அசிடிட்டி சம்பந்தமான பிரச்சனைகளால. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ யாருக்கெல்லாம் சாப்பிட்ட பிறகு இந்த வலி அதிகமாகுது, ஸோ நான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்தாதான் எனக்கு இந்த கழுத்து வலி, இடுப்பு வலி, நடுமுதுகுல திடீர்னு பிடிச்ச மாதிரியான ஒரு வலி இருக்குன்னா இது அசிடிட்டியோட ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த வலி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம், இல்லை நடக்கிறோம், ஒரு அசைவு கொடுக்கும்போது அந்த வலி வருதுன்னா அது தசை சார்ந்த வலி. அப்படி இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ட பிறகு இல்லை ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உட்கார்ந்து இருக்கும் பொழுது திடீர்னு பிடிச்ச மாதிரி ஒரு வலி வருதுன்னா இது மேக்ஸிமம் அசிடிட்டினால வரக்கூடிய ஒரு வலியாக இருக்கலாம். இதுக்கு நம்ம என்ன தீர்வுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்ட பிறகு நீங்கள் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிங்க, இல்லை ஒரு 10 நிமிஷம் நடைப்பயிற்சி மேற்கொள்றது நல்லது. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல சீரகம், கிராம்பு, ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இதை நீங்கள் பொடி பண்ணி ஒரு கஷாயம் மாதிரி வச்சு காலையில் வெறும் வயிற்றுல நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறை சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் ஒரு 10 நிமிஷம் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது. ஸோ படுக்காமல் இல்லை சேரில் ரொம்ப சாஞ்ச மாதிரி உட்காராமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான வலிகள் வராமல் தடுக்கலாம். ஏன்னா நாளடைவில் இந்த வலிகள் தசைகளில் பலகீனத்தை உண்டாக்கி உங்களுடைய அதாவது டிஸ்கில் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் ஆரம்ப கட்டத்திலே இந்த செரிமான கோளாறுகளை நம்ம சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா அது தொடர்ந்து கழுத்து வலியாக உருவாகிறது, அது நரம்புகளில் பிரச்சனையை உருவாக்குறது, இல்லை நடுமுதுகில் வலியை உருவாக்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இது ஹார்ட் அட்டாக்கோட ஒரு சிம்டம் அப்படின்னு நினச்சிட்டு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ அசிடிட்டினாலையும் முதுகு வலி உண்டாகலாம். அதற்கு நரம்பு தூண்டுதலும் நம்மளுடைய டயஃப்ரம் மேலே முன்னோக்கி போகிறது, இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. இதை சரி செய்கிறதுக்கு உணவை நல்லா மென்று சாப்பிட்றது, சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது, காலையில் வெறும் வயிற்றுல சீரகம், கிராம்பு, ஏலக்காய் சேர்ந்த தண்ணீர் எடுத்துக்கிறது, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். யோக பயிற்சிகளையும் ஃபாலோ பண்ணலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா வஜ்ராசனத்தில் நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னாலே நமக்கு செரிமானம் நல்லா இருக்கும். இந்த அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருந்திருக்கும், செரிமான கோளாறுகள்
கோளாறுகளால் நமக்கு முதுகு வலி வருமா, கழுத்து வலி, இடுப்பு வலி வருமா? இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எப்பெல்லாம் எனக்கு செரிமானம் வந்து சரியில்லையோ அப்போல்லாம் தலைவலி வரும், உடம்பு முழுவதுமாகவே வந்து வலி வரும், முழங்கால் மூட்டு வலி கூட அப்போ தான் வந்து அதிகரிக்கும், மலச்சிக்கல் வரும் பொழுதெல்லாமே இந்த வலிகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ செரிமான கோளாறுகளுக்கும் நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய வலிகளுக்கும் நிறைய சம்பந்தம் வந்து இருக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்திலே அதை நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான வலிகள் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு செரிமான கோளாறுகளால் முதுகு வலி உண்டாகுமா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.